தொலைந்து விட்டதுன்னு சொன்னால் காணாமாகிட்டு, அதாவது இல்லாமல் போயிட்டுன்ற அர்த்தம் தானே. இதை நாங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நெத்திவுனா அப்படின்னு சொல்லலாம். நெத்திவுனான்னு சொன்னால் இல்லாமல் போயிட்டு, அதாவது காணாமல் போயிட்டு. நெத்திவுனான்னு சொன்னால் இல்லாமல் போயிட்டு, காணாமல் போயிட்டு. இறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நெத்திவுனா அப்படின்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். மகே ஃபோனுக்கு நெத்திவுனா, என் ஃபோனை காணாமல் போயிட்டு. மகே ஃபோனுக்கு நெத்திவுனா, என் ஃபோன் காணாமல் போயிட்டு. மகே என்னுடைய ஃபோன் நெத்திவுனா காணாமல் போயிட்டு, தொலைந்து விட்டது, அதாவது தொலைஞ்சிருச்சு தானே. எங்கேயோ ஒரு இடத்துல தொலைஞ்சிருச்சு அல்லது காணாமல் போயிட்டு. இதுக்கு நாங்கள் சொல்கிறது நெத்திவுனா அப்படின்னு சொல்கிறது. நெத்திவுனா தொலைந்து விட்டது, நெத்திவுனா தொலைந்து விட்டது. மகே ஃபோனுக்கு நெத்திவுனா, என் ஃபோன் காணாமல் போயிட்டு. மகே செருப்புதேக்கு நெத்திவுனா, என் செருப்பு காணாமல் போயிட்டு. மகே செருப்புதேக்கு நெத்திவுனா, என் செருப்பு காணாமல் போயிட்டு. மகே பாட்டதேக்கு நெத்திவுனா, என் பாட்டா இல்லாமல் போயிட்டு. மகே பேனை நெத்திவுனா, என் பேனை இல்லாமல் போயிட்டு, என் பேனை காணாமல் போயிட்டு. இதுக்கு நாங்கள் நெத்திவுனா அப்படின்ற ஒரு வசனத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி எங்களோட அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்பே தாத்தா நெத்திவுனா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்பே மாமா நெத்திவுனா, எங்களோட மாமா இறந்துட்டார். அப்பே மாமா நெத்திவுனா, எங்களோட மாமா இறந்துட்டார். யாழ்வேக் நெத்திவுனா அப்படின்னு சொன்னால் கூட்டாளி இறந்துட்டார். யாழ்வேக் நெத்திவுனா, கூட்டாளி இறந்துட்டார். காணாம போயிட்டாருன்ற ஒன்று இருக்கு தானே. காணாம போயிட்டார் அப்படின்னு சொன்னா இப்போ ஒளிஞ்சிக்கிட்டாரு, எங்கேயோ ஒரு இடத்த போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டாரு. கடன் பிரச்சனை அப்படி இப்படி பெரிய பிரச்சனைகளால ஒருத்தர் ஒளிஞ்சிட்டாரு. அந்த மாதிரி இடத்துல காணாம போயிட்டாருன்னு சொல்லுவோம் தானே. அந்த காணாம போயிட்டாருன்ற அர்த்தத்துக்கு வந்துட்டு அத்துருதஹங் வேலா அல்லது அத்துருதஹங் உனா. மாமா அத்துருதஹங் வேலா, மாமா ஒளிஞ்சிக்கிட்டாரு, அதாவது மாமாவை காணல. இப்போ எங்கேயோ தேடி பார்த்தா எங்கேயுமே காணல, ஒளிஞ்சிட்டார், இல்லாமல் போயிட்டார், காணாமல் போயிட்டார் அல்லது ஒளிஞ்சி காணாமல் போயிட்டார், அவராகவே காணாமல் போயிட்டார். அதுக்கு நாங்கள் சொல்கிறது அத்துருதஹங் வேலா. ஒளிஞ்சிட்டு இருக்கிறது, ஒளிசால தேடிட்டு இருக்கிறாங்க, ஒளிஞ்சிட்டார், இல்லாமல் போயிட்டார். அப்போ அந்த டைமுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது அத்துருதஹங் வேலா அப்படின்னு சொன்னால் ஒளிந்து விட்டார் அப்படின்ற அர்த்தத்தை தரும். தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு நெத்திவுனா அப்படின்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்தலாம். நெத்திவுனா தொலைந்து விட்டது, இதான் இதனுடைய அர்த்தம். அடுத்தது விழுந்து விட்டது அப்படின்னு சொன்னா என்னது? அதாவது ஏதோ ஒன்று விழுந்துடுச்சு. என்னது? மகே பேனை வெட்டுனா, என் பேனை விழுந்து. மகே பேனை வெட்டுனா, என் பேனை விழுந்து விட்டது, என் பேனை விழுந்துடுச்சு, என் பேனை விழுந்துட்டு அப்படின்னு சொல்றதுக்கு மகே பேனை வெட்டுனா, பேனை விழுந்துடுச்சு. மகே பேனை வெட்டிலா அப்படின்னு சொன்னா விழுந்துடுச்சு, வெட்டுனா அப்படின்னு சொன்னா விழுந்தது, அதாவது இறந்த காலத்துக்கு அதை நாங்கள் பயன்படுத்துறோம். வெட்டிலா அப்படின்னு சொன்னால் விழுந்துடுச்சு, இது இறந்த காலத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நடக்கிற ஒரு விஷயம், அதாவது மகே பேனை வெட்டில, என் பேனை விழுந்துடுச்சு, அரந்திண்ட எடுத்துட்டாங்க, அப்போ எடுத்தாங்கன்னு சொன்னால் அரந்தின்னு சொன்னால் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அரந்தென்ன எடுத்துட்டாங்க, மகே பேனை வெட்டில, என் பேனை விழுந்துடுச்சு. இப்போ ஏற்கனவே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வெட்டிலா அப்படின்னு பயன்படுத்தலாம். அதை ஏற்கனவே கன்ஃபார்மாக விழுந்து முடிஞ்சதுக்கு நாங்கள் சொல்லலாம் வெட்டுனா அப்படின்னு சொல்லலாம். மாமா வெட்டுனா, நான் விழுந்துட்டேன். மாமா வெட்டுனா, நான் விழுந்துட்டேன். மல்லி வெட்டுனா, தம்பி விழுந்துட்டார். கொல்லைக் துவகினகியா, தக்கால வெட்டுனா. கொல்லைக் ஒரு பையன், ஒரு பொடியன். கொல்லைக் ஒரு பையன் அல்லது ஒரு பொடியன். துவகினகியா ஓடிக்கொண்டு போனாரு. தக்கால வெட்டுனா, டக்குண்டு விழுந்துட்டாரு. ஸோ இதை நாங்கள் இப்படி பயன்படுத்தலாம். அதே மாதிரி மகே போத்த வெட்டுனா, பஸ்ஸுக்கே என்ன கூட மகே போத்த வெட்டுனா. பஸ்ஸில் வரும்போது என்ன கொட்ட வரும்போது பஸ்ஸுக்கே என்ன கொட்ட, பஸ்ஸில் வரும்போது மகே போத்த வெட்டுனா, என் புத்தகம் விழுந்துருச்சு. மகே பொத்த வெட்டுனா, என் புத்தகம் விழுந்தது, அதாவது ஏற்கனவே விழுந்தது அப்படின்றதுக்கு தான் இந்த வசனங்கள் நாங்கள் பயன்படுத்துறது. அப்போ மாமா மேரில இப்போ செத்துட்டார் அல்லது இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல செத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாமா மேரிலா. கோயதியாண்ணே எங்கே போகிறீங்க? மலகை திரட்ட சாவு வீட்டுக்கு. கோயதியாண்ணே எங்கே போகிறீங்க? மலகை திரட்டையான்னு சாவு வீட்டுக்கு போகிறேன். மலகெதிரன்னு சொன்னால் சாவு வீடு, மலகெதிரட்ட என்று வர அந்த டே தான் இக்குன்றது வரும். சாவு வீடு மலகெதிர, சாவு வீட்டுக்கு மலகெதிரட்டையானவா அல்லது மலகெதிரையானவா அப்படின்னு சொல்லலாம். ஏன் மாமா மேரிலா. அப்பே மாமா மேரிலா, மாமா இறந்துட்டார், எங்கட மாமா இறந்துட்டார். அப்பே மாமா மேரிலா, எங்கட மாமா இறந்துட்டார். அப்பே மாமா மேரிலா.
எங்களோட மாமா இறந்துட்டார். அப்போ என்ன பாருங்க, இதை சொல்லலாம் மெரிலா அப்படின்னு சொல்லலாம், அல்லது நெத்தியூனா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். அதிகமாக ஜென்ரலாக இப்போ மெரிலான்னு சொல்கிறத விட்டு நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் பயன்படுத்துறது நெத்தியூனா அப்படின்னு சொல்லலாம். எப்படி? அப்பே மாமா நெத்திவேலா, அப்பே மாமா நெத்திவேலா, அப்பே மாமா நெத்திவேலா, எங்களோட மாமா இறந்துட்டார், இல்லாமல் போயிட்டார், காணாமல் போயிட்டார் அப்படின்ற அர்த்தத்தான் அந்த இடத்துல தரும். காணாமல் போயிட்டார்ன்றது இல்லை, இந்த இடத்துல இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் நெத்தியூனா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மரியாதையாக நாங்கள் சொல்கிறது. சரியா? உடைந்து விட்டது, உடைந்து விட்டது, உடைந்து விட்டது, இதை நாங்கள் எப்படி சொல்லலாம் சிங்களத்தில்? கெடிலான்னு சொல்லலாம். அப்படியா? கெடிலா, கெடிலான்னு சொன்னால் உடைந்து விட்டது. கெடிலா உடைந்து விட்டது, கெடிலா உடைந்து விட்டது. என்ன உடைஞ்சிச்சு? இப்போ இந்த கெடிலான்ற வசனம் இருக்குது தானே, இந்த கெடிலான்ற வசனம் வந்துட்டு உடைஞ்சிட்டுன்றதுக்கு பயன்படுத்தலாம். செல்லம்படு கெடிலா, அதாவது விளையாட்டு சாமான். செல்லம்படுன்னு சொன்னால் விளையாட்டு சாமான், செல்லம்படு விளையாட்டு சாமான். செல்லம்படு கெடிலா விளையாட்டு சாமான் உடைஞ்சிருச்சு. செல்லம்படு கெடிலா விளையாட்டு சாமான் உடைஞ்சிருச்சு. கேமராவை கெடிலா, கேமரா உடைஞ்சிருச்சு. கம்ப்யூட்டரே கெடிலா, கம்ப்யூட்டர் உடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்த. கண்ணாடி இருக்குது தானே, கண்ணாடி உடைஞ்சிருச்சின்னு சொல்லுவோம் தானே, அந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சிங்களத்தில் கெடிலாண்டு பயன்படுத்துறது இல்லை. இல்லைங்களா? பிந்திலாண்டு பயன்படுத்தணும். பிந்திலா, கண்ணாடிய பிந்திலா, கண்ணாடிய பிந்திலா, கண்ணாடிய கண்ணாடி பிந்திலா உடைஞ்சிருச்சு. கண்ணாடிய பிந்திலா, கண்ணாடி உடைஞ்சிருச்சு. இந்த நொறுங்கிருச்சுன்ற அர்த்தம் தான் கண்ணாடி இந்த பிந்திலான்றது வரும். ஆனால் அந்த பிந்திலான்றது வந்து நொறுங்கிருச்சு, உடைஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தலாம். உடைஞ்சிருச்சு அதாவது கண்ணாடிக்கு மட்டுமா, கண்ணாடி கண்ணாடி போன்ற விஷயங்கள். அடுத்தது மனசு. இல்லைங்களா? ஒயா ஹிந்தா மம்பிந்தா, உன்னால நான் உடைஞ்சிட்டேன், உன்னால. ஒயா ஹிந்தா உன்னால, ஒயான்னு சொன்னால் நீங்கள், ஒயா ஹிந்தான்னு சொன்னால் உன்னால. மம பிந்தா நான் உடைஞ்சிட்டேன், நான் நொறுங்கிட்டேன், நான் உடைஞ்சிட்டேன், நான் விளைஞ்சா. அப்போ ஒயா ஹிந்தா மம்பிந்தா அப்படின்னு சொன்னால் உன்னால் நான் நொறுங்கிட்டேன். அப்போ உடைஞ்சிட்டேன் நொறுங்கிட்டேன் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்லலாம். ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பா போல இருக்குது, அதனால தான் அவர் உடைஞ்சிட்டார். சரியா? அப்போ நாம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பிந்தா அப்படின்னு சொல்லலாம், அதாவது நொறுங்கினதுக்கு. சரியா? அதே மாதிரி இப்போ மற்ற விஷயங்கள் உடையுது தானே, அதாவது இப்போ ஏதோ ஒரு பொருள் உடையுது அப்படின்னு சொல்கிறதுக்கு கெடிலா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போ பஸ் பழுதாக போயிருச்சு, வாகனம் இருக்குது தானே, வாகனம் எங்கேயோ உடத்து போகுது, கார் போகுது, வேன் போகுது, பஸ் போகுது, இதில் நாங்கள் பயணிப்போம். அப்படி தானே? பைசிக்கலும் போகுது, பைசிக்கலே நாங்கள் பயணிப்போம், அதாவது மோட்டர் பைக்கில் நாங்கள் பயணிப்போம். இதில் பைசிக்கல் பழுதாக போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது பைக் கேட்க கெடிலா, அதாவது மோட்டார் சைக்கிள் பழுதாக போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது பைக் கேட்க கெடிலா, பைக் கேட்க கெடிலா. பஸ்ஸு பழுதாக போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது பஸ்ஸுக்கு கெடிலா. பஸ் உடஞ்சிருச்சுன்றது இல்லை அந்த இடத்துல அர்த்தம். பஸ் பழுதா போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது பஸ்ஸேக்க கெடிலா, பஸ்ஸேக்க கெடிலா. பஸ்ஸு பழுதா போயிருச்சு, பழுதா போயிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் கெடிலான்னு பயன்படுத்துறது. ஒரு பொருள் உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் கெடிலான்னு சொல்லி தான் பயன்படுத்துறது. இல்லைங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. அடுத்த கேள்வி, நிறைந்து விட்டது. நிறைந்து விட்டதுன்றதுக்கு தானே, அதாவது நிறைஞ்சிருச்சு. அப்போ நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிலா, பிரிலான்னு சொன்னால் நிறைஞ்சிருச்சு, பிரிலா நிறைஞ்சிருச்சு. பிருனா நிறைஞ்சிச்சு, பிருனா நிறைஞ்சிச்சு, பிரிலா நிறைஞ்சிருச்சு, பிரிலா நிறைஞ்சிருச்சு, அதாவது நிறைஞ்சிட்டு. இல்லைங்களா? பிருனா நிறைந்தது, அதாவது ஏற்கனவே நிறைந்தது. பிருனா அப்படின்னு சொன்னால் நிறைந்தது. பிரிலா அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ நிறைஞ்சிருச்சு, இப்போ தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிரிலா. மகேஹித்த பிரிலா, என்ன மனசு நிறைஞ்சிருக்கு. ஹெமோமா ஆப்புனிசா, ஹெமோமா ஆப்புனிசா, எல்லாரும் வந்ததுனால. ஹெமோமா எல்லாரும், ஆப்புனிசா வந்ததுனால. மகேஹித்த பிரிலா, என்ன மனம் நிறைஞ்சிட்டு. மகேஹித்த பிரிலா, என்ன மனம் நிறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது வத்துர பிரிலா டெப்பெக ஆஃப் கரண்ட், வத்துர பிரிலா டெப்பெக ஆஃப் கரண்ட் அல்லது டெப்பெக வஹண்டு அப்படின்னு பயன்படுத்தலாம். வத்துர பிரிலா டெப்பெக வஹண்டு, வத்துர பிரிலா டெப்பெக வஹண்டு. வத்துர பிரிலான்னு சொன்னால் தண்ணி நிறைஞ்சிருச்சு. டெப்பெக வஹண்டு டெப்பை மூடுங்க, டெப்பெக வஹண்டு டெப்பை மூடுங்க. வத்துர பிரிலா மோட்டரை ஆஃப் கரண்ட், வத்துர பிரிலா மோட்டரை ஆஃப் கரண்ட். வத்துர பிரிலா தண்ணி நிறைஞ்சிருச்சு, மோட்டரை ஆஃப் பண்ணுங்க, மோட்டரே ஆஃப் கரண்ட், மோட்டரே மோட்டரை ஆஃப் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் கரண்ட். இல்லைங்களா? இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அப்போ பிரிலா அப்படின்னு சொன்னால் நிறைஞ்சிருச்சு. இல்லைங்களா? சொரிகின்றது, நியாஸ் சொரிகின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சொரிகின்றது அப்படின்னு சொன்னால் என்னது? இப்போ சொரியுது, சொரிகின்றது, சொரிகின்றது, இந்த இங்கே சொரியுது, இங்கே சொரியுது, இங்கே சொரியுது, எல்லா இடத்தையும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னப்பா நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன நடந்து? கசனவா சொரியுது, கசனவா சொரியுது. ஐயே ஏன், ஐயே ஏன். இப்போ நீங்கள் சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லையா? சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. முகதுனே ஏன், என்ன நடந்துச்சு?
ஐ முகத உனே ஏன் என்ன நடந்துச்சு. ஐ ஏன் முகத உனே என்ன நடந்துச்சு. ஐ கசன்னே ஏன் சொறீறீங்க. ஐ கசன்னே ஏன் சொறீறீங்க. ஐ கசன்னே ஏன் சொறீறீங்க. முகத உனே என்ன நடந்துச்சு. முகத உனே என்ன நடந்துச்சு. அர கங்கட்ட கிஹில்ல நேவா. அர கங்கட்ட கிஹில்ல நேவா. அர அந்த கங்கட்ட கிஹில்லா. கங்கன்னு சொன்னா ஆறு, கங்கட்டன்னு சொன்னா ஆத்துக்கு, கிஹில்லா போய். அர கங்கட்ட கிஹில்லா அந்த ஆத்துக்கு போய். அர கங்கட்ட கிஹில்லா அந்த ஆத்துக்கு போய். நேவா குளிச்சன். நேவா குளிச்சன். எலியட் என்ன கூட கசண்ட பட்டாங்கத்தா. எலியட்ட என்ன கூட வெளியே வரும்போது, எலியட்ட என்ன கூட வெளியே வரும்போது கசண்ட பட்டாங்கத்தா சொரிய ஆரம்பிச்சிருச்சு. கசண்ட பட்டாங்கத்தா சொரிய ஆரம்பிச்சிச்சு. தண்ணி சரியில்லை போல இருக்கு, அதான் சொரியுது. விளைஞ்சா வத்துர ஹாரினே ஏக்காய் கசன்னு. வத்துர ஹாரினே ஏக்காய் கசன்னு. தண்ணி சரியில்லை அதான் சொரியுது. தண்ணி சரியில்லை அதான் சொரியுது. 4-5 பேர் ஒரு இடத்த குளிக்க போகிறாங்க. விளைஞ்சா ஒரு கூட்டாளி மாதிரி 2-3 பேர் குளிக்க போகிறாங்க. குளிக்க போயிட்டு குளிச்சிட்டு இருக்கிறாங்க. குளிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் பார்த்தா கொஞ்சம் சொரியிற மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் சரி சொரியிற மாதிரி இருக்கு. கசனோ வகை தெனென்னது. கசனோ வகை தெனென்னது. சொரியிற மாதிரி விலங்கல்லையா. கசனோ வகை தெனென்னது. சொரியிற மாதிரி விலங்கல்லையா. கசனவா வகை. கசனவா சொரியுது, வகை போல. கசனவா வகை சொரியுது போல, சொரீரா போல. தெனென்னது விலங்கல்லையா. தெனென்னது விலங்கல்லையா. அதாவது தெனெனவா தெனென்னதுன்னு கேட்டால் உணரலையா, அந்த உணர்வு வரலையா, அந்த அப்படி சொரீரமாய் விலங்கல்லையா அப்படின்னு கேட்குறது தானே. அதுக்கு தாங்க சொல்கிறது கசனவாக தெனென்னது. தெனென்னதுன்னு சொன்னால் உணர்வுக்கு சொல்கிறது. உணர்வுக்கு தான் தெனெனவான்னு சொல்கிறது. விளங்கிச்சா. அப்போ அந்த உணர்வுக்கு, அதாவது உணர்ந்து விலங்கல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு தெனென்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கசனவாக தெனென்னது. ஓபாங் ஹரியட்ட கசனவா. ஓபாங் ஹரியட்ட கசனம். ஓம்டா சரியா சொரியுது. ஆமாண்டா சரியா சொரியுது. ஆமாண்டா சரியா சொரியுது. ஓபாங் ஹரியட்ட கசனம் சரியான மாதிரி சொரியுது. ஹரியட்ட கசனம். இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நான் சந்திக்கிறேன். டைம் கிடைக்கிற டைமுக்கெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோட என்றும் இணைந்திருங்க. அனைவருக்கும் நன்றி.